உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் போட்டார்ப்பா. நீதிமான் கணக்கு கொடுக்கார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லா நீதிமன்றமும் ஒன்றோட பட்டியலை போட்டு கணக்கை ஏற்றி பிடிச்சி வச்சுக்கோ. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எத்தனை நீதிமன்றம் இருக்கோ அத்தனை நீதிமன்றமும் கேட்ச் பண்ணிக்கோப்பா. டெல்லி வழக்கறிஞர்கள் நீ ஒரு பெட்டிஷன் பெட்டிஷனை ஏற்றி உள்ளே தாக்கல் பண்ணிடுறப்பா. கணக்கு முடிச்சாச்சு. அவர் கணக்கு ஏற்றுவார்ப்பா. கணக்கு ஏற்றினவுடனே பிதுக்கி எடுத்து போடுவார். டெல்லியில் உள்ளவனை பிதுக்கு பார்க்கணும்லப்பா. ஐயா எப்படி தூக்கிட்டு வராரு மட்டும் பாரு. புரியுதா? ஜேசிபி வண்டியில் வச்சு தலைகளை தொங்க விட்டு அப்படியே இரண்டு கையெடுத்து கும்பிடுவான். புரியுதா? அந்த மாதிரி கும்பிட வைப்பார். இந்த செம்மத்தில் பார்த்துக்கிட்டே இருங்கப்பா. லாயர் வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஏற்கனவே கணக்கு போட்டோம். எப்போ கணக்கு விட்டாச்சு. பார்வதி அம்மா பேசுகிறப்பா. எப்போ கணக்கு விட்டாச்சு. உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பாதுகாப்பு ஏங்கணும். ஐயா நீதி அரசரா உட்காந்தா கணக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. உனக்கு ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி உனக்கு ஒருத்தனும் கொடுக்கலையாப்பா. கோட்டாருக்கு உட்கார வேண்டாமாப்பா. இந்த புருஷானா அந்த வழி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா இவர் உட்காந்துட்டாரு. இவருக்கு எதிர்த்து அவன் ஆடிக்கிட்டே இருப்பான். புரியுதா? 7 செம்ம விளையாட்டு, 1 செம்ம 2 செம்ம விளையாட்டில் 7 செம்ம விளையாட்டு. அவன் யாரும் தெரியுமாப்பா? கைலாசத்து பின்னாடி மலைவாசியா வந்தவன். மலைவாசினா பண்ணி மேய்ச்சவன். எங்கே? மேற்கு தொடர்ச்சி மலை கைலாசத்துக்கு பின்னாடி 7 செம்மும் சேட்டை செஞ்சவன். அவன் பூரா யாரும் தெரியுதா? இப்போ புரிஞ்சுக்கப்பா. மலைவாசி பழியன். இந்த செம்மத்தில் போன 7 செம்மத்துக்கு முன்னாடி எல்லாம் அழிச்சிட்டு போனவன் வந்தேன். இந்த செம்மத்தில் அழிக்க உட்காந்துருக்கான். விடமாட்டார்ப்பா. கடவுளே உட்காந்து பூமியில் நடத்தி கொண்டே இருக்கார். விடமாட்டார். அவர் லிங்கத்தில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கார். வெளிநாட்டில் பூரா இவன் மேலே மோதுறதுக்கு அங்கே ரெடி ஆகிட்டான். இவன் மோடி போய் வேலை செய்தான் அப்படின்னு எல்லா நாட்டுக்காரனும் பிரதமர் அங்கே இருக்கிறவன் பூரா இவனை கடித்து விட்டுட்டார் மனசில். இவனை கடிக்கணும் அப்படின்னு. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இவன் தாய் இந்தியா நாட்டுக்குள்ளே ஆட்டிக்கிட்டே இருக்கான். புரியுதா? ஆட்டிக்கிட்டே இருக்கான். கடவுள்லாம் யாருன்னு தெரிஞ்சு போகும்னு, உலக நாட்டுக்கு தெரிஞ்சு போகும்னு இவன் அமைக்கி செய்வான். புரியுதா? எல்லா வேலையும் பண்ணுவான். இவர் துண்டு போட்ட மானைக்கு இவன் டெல்லியில் உள்ளவன் பிஜேபிக்கு உள்ளவன் அவனை மாதிரியே துண்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஒருத்தன் போடுதான். மாநில தலைவர் அவனை 2 கை ரெக்கையை பிச்சு எரிஞ்சிருவான். ஒழுங்காரு முக்கால் சத்தியம். தமிழ்நாட்டில் பிஜேபி கொடியை தூக்கி ஆட்டாத கணக்கு முடிச்சிட்டாரு. கொடி கணக்கு பூரா முடிச்சிட்டாரு. இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றத்தை பார்க்கணும். நீதிமான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நீதிமான் தான் வந்து கணக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பார். நீதிமான் கொடுத்த கணக்கை சிபி ரிப்போர்ட்டு, காவல்துறை ரிப்போர்ட்டு, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க ரிப்போர்ட்டு, நீதிமன்ற கோர்ட்டு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கொடுக்க போகிறப்பா. தமிழ்நாட்டுக்குள்ளே புரியுதா? அந்த ரிப்போர்ட் அனுப்பு. வழக்கறிஞர்கள் நீ கவர்மெண்ட் லாயரை விட்டு அது அவனுக்கு கொடியை தூக்கி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பான். அது நமக்கு தேவையில்லை. இப்போதைக்கு 90% பூரா நீதி கேட்குறவன் நீதிமன்றத்தை கும்பிட்டு போகிறவனுக்கு அந்த கணக்கு நாங்கள் கொடுக்கணும். கைலாசத்தில் பார்வதி அம்மா கொடுக்கணும். நீ என்ன செய்தா? அந்தந்த நீதிமன்றத்துக்கு பேப்பர் போட்டு பட்டியலை போட்டு கீழே இறக்கி பிடிச்சி வச்சுக்கோ. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிடிச்சி வச்சுக்கோ. அவன் எப்படி என்ன செய்தான்னு பார்ப்போம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. தமிழ்நாடு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அந்தந்த நீதிமன்றம் நீயா ஆன்லைனில் போட்டு பெட்டிஷனை இறக்கி 13வது கோடீஸ்வர் ஐயா ஜோதிர்லிங்கம், 12 ராமேஸ்வரம், அமர்நாத் டு ராமேஸ்வரம், 13வது கோடீஸ்வர் கைலாசத்தில் போட்டு கணக்கை சீல் குத்தி கையில் வச்சுக்கோப்பா. அந்தந்த நீதிமன்றம் வச்சுக்கோப்பா. அவன் ஒன்றும் நொட்ட முடியாது. ஒன்றும் மயிரை கூட பிடுங்க முடியாது. அந்த கணக்கு வரும். கவலைப்படாப்பா. தெற்கு பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் கேட்டுக்கோ. சிலிவுத்துரு வழக்கறிஞர்கள் கேட்டுக்கோ. மதுரை நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்களுக்கு கேட்டுக்கோ. சென்னை நீதிமன்ற கோர்ட்டு வழக்கறிஞர்கள் கேட்டுக்கோ. கேட்ச் பண்ணு. தமிழ்நாடு முதல்ல கேட்ச் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையுமே அது ஆட்டாமுட்டிக்காக கேட்ச் ஆயிரும். வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் கோர்ட்டார் எல்லாமே கரெக்டாக கேட்ச் பண்ணிக்கோ. கேட்ச் பண்ணி நீயே அந்தந்த கோர்ட்ஸில் முத்திரையை குத்தி அப்படியே நுப்பாட்டிக்கோ. அவன் எப்படி வாரான்னு பார்ப்போம். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் மத்திய அரசுன்னு எப்படி வாரான்னு பார்ப்போம். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கணக்கு போட்டாச்சு.